ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெல்த்தியான ஒரு டிஷ்னு சொல்லலாம். மணத்தக்காளி தண்ணி சாறு எப்படி வைக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: மணத்தக்காளி கீரையை நான் நல்லா ஆஞ்சி வச்சுருக்கேன். ஒரு இலையாக நல்லா பூச்சிலாம் இல்லாமல் நல்ல இலையாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய், வெங்காயம், காஞ்ச மிளகாய், ஜீரகம், கடுகு, வெந்தயம். ஃபஸ்ட்டு நம்ம கீரையை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இதுமாரி நல்லா ஒரு பவுலில் நிறையா தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை ஃபுல்லாக அதில் போட்டு நல்லா 2-3 டைம் நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கீரையிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன முட்டையாக இருக்கும். இந்த கொசு, பூச்சி இதோட இந்த இலையில தான் முட்டை விட்டுருக்கும். அதெல்லாம் இல்லாமல் பார்த்து நல்லா ஆஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். தண்ணியை ஃபுல்லாக நல்லா இருத்தி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு 2 டைம் நீங்கள் அலசி எடுத்தீங்கனாலே போதுமானது தான். அடுத்து நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை அரைச்சிக்க போகிறோம். தேங்காய் நான் இப்போ இந்த ஒரு பவுல் கீரைக்கு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டுடுச்சு பார்த்திங்களா? இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். பால் கொஞ்சம் திக்காக ஊற்றினா தான் உங்களுக்கு அந்த கிரேவி நல்லா திக்காக இருக்கும். இப்போ பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகை அதில் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சாதான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ கடுகு நல்லா பொரியுது. இப்போது நாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரியட்டும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரியணும். 2 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. இது கொஞ்சம் காரமான மிளகாங்கிறதுனால நான் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கணும். ஒரு பல்லாரி வெங்காயத்தை நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதிலே நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்கிட்ட அப்போதைக்கு பெரிய வெங்காயம் தான் இருந்ததுங்கிறதுனால நான் அதை சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம அலசி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து லேசாக ஒரு பரட்டிக்கோங்க. இது மாதிரி பரட்டும் போது கீரை நல்லா நம்ம போட்ட குவான்டிட்டியை விட கொஞ்சம் சுருங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அதை வேக வச்சிடலாம். இப்போது அந்த கீரை நல்லா வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். கொஞ்சமாக ஒரு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த கீரையோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். நல்லா கீரை குழைய வெந்துடும். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கு வயிற்று வலி இருக்கிறப்பையோ வாய்ப்புண்ணு இருக்கிறப்பையோ நீங்கள் இந்த கீரையை தண்ணி சாறு பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரமே அது சரியாக போயிடும். 2 நாள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கனாலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் வயிறு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மணத்தக்காளி கீரையை எடுத்துக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு கீரை இது. இப்போது கீரை நல்லா வெந்துருச்சு. நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் லைட்டாக அப்படியே பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்டான ஒரு தண்ணி சாறு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா கொதிக்குது, நுரைக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. அதுதான் கரெக்டான டைமிங். ரொம்ப கொதிக்க விட்டீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட்டு மாறி போயிடும். அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு
மணத்தக்காளி தண்ணி சாறு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.